Hi friends, இப்போ இதில் வந்து கேஸ் ஒன்று எப்படி கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு எப்படின்னு பார்ப்போம். கேஸ் www.k7computing.com என்டர் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீ ட்ரையல்டு, அதை கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீயாகவே இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறையா விதமான ஆன்டிவைரஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம லேபில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா K7 ஆன்டிவைரஸ் டோட்டல் செக்யூரிட்டி. இப்போ அதான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதெல்லாம் நிறைய விதமான ஆன்டிவைரஸ்லாம் இருக்குது. பிஸ்னஸ்க்கு தேவையான பார்த்தீங்கன்னா தெரியும், மொபைலு செக்யூரிட்டி அந்த மாதிரி இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து இதான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை மட்டும் நான் உங்கள் லேபில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் இதில் டவுன்லோட் ஆயிரும். பண்ணுறேன், இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். 160 MB தான் இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, பாஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணி K7 டோட்டல் செக்யூரிட்டி. இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணமான்னு கேட்கும், இன்ஸ்டால்னு கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு இருக்கும், வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்ஸ்டால் ஆனோன்னா டேரெக்டாக வந்து ஆக்டிவேஷன் கீ கேட்கும். அதுக்கான உண்டான கீ கூட நான் இதில் வந்து ஃப்ரீயாகவே நான் தரேன் உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணி பாருங்க. 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி கீஸ் என்கிட்ட இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்கள, அவங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பெல்லாம் நான் ஒரு வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, கொஞ்சம் லோடிங் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபயர்வால் ஆன் ஆகிட்டு, அதில் ஃபயர்வாலில் வந்து அதனால் இப்படி ஒரு மெசேஜ் வந்துடும் நமக்கு. ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு. இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் கீ கேட்குது. இப்போ ஓகே, இதில் குயிக் ஸ்கேனு, கஸ்டம் ஸ்கேனு, கம்ப்ளீட் ஸ்கேனு, ரூட் கிட் ஸ்கேனு, இந்த மாதிரி ஸ்கேன்லாம் கொடுத்துருப்பாங்க. 4 வித ஸ்கேனு. ஹோம் பேஜ் ரவி ஆக்டிவேஷன் இப்போ பண்ணுறோம். ஆக்டிவேட்னு கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் லோடிங் ஆகும். ஓகே, வந்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஃபுல் நேமே கொடுத்துக்கோங்க. இல்லை, என் பேரை சேகர்னு டைப் பண்ணுறேன். இமெயில் அட்ரஸ்ன்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, டைப் பண்ணியாச்சு. இப்போ அடுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரு, இதான் முக்கியம். இதுக்குண்டான சீரியல் நம்பர் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து இதை வந்து கடையில் நீங்கள் வாங்கும் போதில் வந்து 1 வருஷத்துக்குள்ள சீரியலுக்கு வாங்கும் போதில் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1300 அந்த மாதிரி கீஸில் இருக்கும். ஆனால் அது 1 வருஷத்துக்கு இருக்கும். இப்போ நான் கொடுக்குறது வந்து 2 மாதம் 3 மாதம் அப்படி இருக்கும், தாக்கு பிடிக்கும். யூஸ் பண்ணி பாருங்க, இது பெட்டராகவே இருக்கும் இந்த ஆன்டிவைரஸ். பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க.
கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஓகே முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துங்க. ப்ரொசீட். எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. ஓகே, நீங்கள் என்னெல்லாம் கொடுத்தீங்களோ இமெயில் அட்ரஸ்ஸு, பாஸ்வேர்டு, சீரியல் நம்பரு, லைசன்ஸ், வேலிடிட்டி டேட்டு, யுவர் பிசி நேமு. ஓகே முடிஞ்சு. க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. 70 டேஸ் வர இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் இதை அப்டேட் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ண டேட்டிங் காட்டியிருக்குதுல. இந்த இப்போ அப்டேட் ஆட்டோமேட்டிக்காகவே அது அப்டேட் ஆகிரும். ஏன்னா அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்குது இப்போதைக்கு. இப்போ செட்டிங்ஸ் எப்படி மாத்திரன்னு சொல்லி கொடுக்குறேன். தானே அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நான் நெட் கனெக்ஷன் போட்டிருக்கிறதுனால அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இல்லை என்னைக்கு அப்டேட் ஆகிடுச்சோ அந்த டேட்டெலாம் இதில் வந்துடும். என்ன வெர்ஷன் இதில் வந்துடும். பார்த்தீங்கன்னா 27 மே வரை இருக்குது, 2018. ஓகே, செட்டிங்ஸ் எப்படி மாற்றணும்னு சொல்லி கொடுக்குறேன். செட்டிங்ஸை கொடுத்துக்கோங்க. ஆன்டி வைரஸ் அண்ட் ஆன்டி ஸ்பை வேர் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரேன் இருக்குது. இதை வந்து உங்கள் பர்மிஷன் இல்லாமல் தானாகவே இதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஃபைல்ஸு, முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இதில் அழிச்சு விட்ரும். வைரஸும் இருந்த ஃபைல்ஸ்லாம் அழிச்சு விட்ரும். அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னா வைரஸ் மட்டும் தான் அழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெனி ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்ளை. ஓகே, இமெயில் கொடுத்துக்கோங்க. இதுலேயும் அந்த மாதிரி டூ நாட் டேக் எனி ஆக்ஷன், உங்கள் அனுமதி இல்லாமல் இதெல்லாம் ஃபைல்ஸ்லாம் அழிக்கக்கூடாது அந்த மாதிரி இது அதெல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுறது அதெல்லாம் டிக்கெட் எடுத்து விட்டுக்கோங்க. ஸ்கேனர்லேயும் வந்து ரிப்போர்ட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டூ நாட் ஆக்ஷன். ஓகே, டிவைஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி யூஸ் பண்ணீங்க. முக்கால்வாசி யூஎஸ்பிலேருந்து வைரஸில் அந்த மாதிரிலாம் வரும். இது வந்து நீங்கள் வந்து மேனுவலாக அந்த மாதிரி கிளிக் பண்ணி வந்து இதை வந்து எப்போதும் பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் போட மத்தியில நீங்களே மறந்துடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஸ்கேன் பண்ணாது, நீங்கள் கொடுத்தா மட்டும் தான் ஸ்கேன் பண்ணும். அதனால அது டைரெக்டாக உள்ளே போக முடியல, வைரஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேனை வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி அப்படி கொடுத்துக்கோங்க. இல்லை கொடுத்தீங்கன்னா போதும், கொடுத்துட்டு அப்படியே கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எப்பெல்லாம் பென்ட்ரைவ் போடுறீங்களோ அப்பமா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அழிச்சிடும். நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஓகே, இதான் செட்டிங்ஸ். இவ்வளோ பண்ணாலே போதும் இப்போதைக்கு. ஓகே, க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்கேனு இப்போ ஹோம் பேஜுக்கு போகிறதுக்கு கொடுத்துக்கோங்க. அப்டேட் ஆகிட்டு இருக்கு எனக்கு. இதுதான் அப்டேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது அப்டேட் முடிஞ்ச உடனே இதில் வந்து லாஸ்ட் அப்டேட்டுன்னு இதில் டேட் வந்துடும். நீங்களுக்குள்ளே டேட் என்னதோ அந்த டேட் இதில் வந்துடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.